Now ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டெமோ பார்க்கலாம். ஸோ இப்போ swayamintry.ac.in வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் ஆர் லாகின். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு சைடில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் ஹியர். செகண்ட் வந்து ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நம்பர் ஆர் ஜிமெயில் ஐடியை வச்சு நீங்கள் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு இதில் போகணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் ஹியர் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸாமினேஷன் ஃபீஸ், ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ அந்த பாஸ்வேர்டுடைய டோட்டல் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 13 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஓகே, அப்பர் கேஸ் ஒன்று அப்பர் கேஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒன் லோயர் கேஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு நியூமெரிக் வேல்யூ 1 or 2 3 இந்த மாதிரி நியூமெரிக் வேல்யூ கொடுக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்ட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து தான் லாகின்ல போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள பாக்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு தென் கிளிக் ஹியர் டு ப்ரொசீட். ஓகே, ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். ப்ளீஸ் யூஸ் தி சேம் இமெயில் ஐடி விச் யூ யூஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன் ஸ்வயம் போர்ட்டல். ஆல்ரெடி நீங்கள் ஸ்வயம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஜனவரி மந்த் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜிமெயில் ஐடி வச்சு தான் நீங்கள் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டு செக்யூரிட்டி கோட் என்டர் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி. உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு ஓடிபி ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிட்டு இந்த என்டர் செக்யூரிட்டி பின் இதை நீங்கள் டைப் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி ஹாஸ் பின் வெரிஃபைட் ஓகே அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டீடைல்ஸ் வந்து உங்களுடைய நேம், இமெயில் அட்ரஸ், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஐடென்டி டைப். ஸோ இந்த ஐடென்டி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் ஐடி வச்சுருக்கீங்க, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி. ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து அடுத்த காலத்தில் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் பேன் கார்டுனா பேன் கார்டு நம்பர் கொடுக்கலாம். இல்லை ஆதார் ஐடி இருக்குன்னா ஆதார் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, இங்கே ஆதார் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வித் ஃபோட்டோன்னு இருக்கு. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் ஆதார் நம்பரை கொடுக்கலாம். சூஸ் பாஸ்வேர்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். 8 to 13 கேரக்டர்ஸில் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், நியூமெரிக், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே சேர்த்து நீங்கள் இந்த பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. செக்யூரிட்டி கொஸ்டின், சப்போஸ் நீங்கள் இந்த பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்காக இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா பாஸ்வேர்டு மறந்தாலும் இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும்போது அதற்கான ஆன்சரை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அதற்கான ஸ்டெப்ஸ் தான் இந்த ரெண்டு ஸ்டெப்ஸுமே, செக்யூரிட்டி ஆன்சர் வந்து. ஓகே, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின். ஸோ இந்த செக்யூரிட்டி பின்னை என்டர் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் கெட் அப்ளிகேஷன் நம்பர். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் யூ சப்மிட் யூ கேன் கெட் திஸ் பாப்அப் விண்டோ. ஹியர் யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பின் வெரிஃபைட். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் வெரிஃபைட் அப்படிங்கிற மெசேஜ் வரும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ஹேஸ் பின் சென்ட் டு யுவர் இமெயில் அட்ரஸ். ஓகே, ஸோ உங்களோட ஜிமெயில் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் ரிட்ரீவ் பண்ணி ஓகே அதை லாகின் பண்ணி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். இமெயில் ஐடியில் செக் பண்ணுங்கள், சம்டைம்ஸ் வரல அப்படின்னாலும் ஸ்பேம் ஜங்க் ஃபோல்டரில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் ஜிமெயில் ஐடியில் அப்ளிகேஷன் நம்பர் ஆர் ஜிமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி பின் கோட் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இது ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேஷ்போர்டு வந்து கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீ பேமெண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பண்ணணும். இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் வரும் பாருங்கள். பர்சனல் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், காலேஜ் டீட்டெயில்ஸ், கோர்ஸ் டீட்டெயில்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட், ஃபைனல் சப்மிட். ஸோ இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து போகும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே ஜெனரேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபார்மில் கேண்டிடேட் நேம் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஓகே, ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியன். ஸோ இந்தியன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டொமிசைல், ஓகே, ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. கேட்டகரி, எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஓபிசியா ஜென்ரலா. ஓகே, ஸோ அதை என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஐடென்டி டைப்பு, ஓகே, எந்த ஐடி கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய நம்பர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இங்கே டைப் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம்
ஆர் யூ பிடபிள்யூடி கேண்டிடேட், பர்சன் வித் டிசேபிலிட்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஸோ இது வந்து எஸ் ஆர் நோ கொடுக்கணும். ஓகே ரைட், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்சா, ஓகே இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஐ அக்ரி ஃபார்ம், ஸோ இதை எனேபிள் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போவோம். ஓகே, ஸோ உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற இந்த பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபார்ம். ஓகே, இங்கே வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ், உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின்கோடு. ஸோ பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் அப்படின்னா இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேம் அஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேம் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக ஸோ இங்கேயே வந்துடும். ஸோ ஒன்ஸ் இதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ ஐ அக்ரி எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் வந்தோடனே கிளிக் ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் காலேஜ் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. யுவர் கரண்ட் ரோல் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சிட்டி வந்து எந்த யூனிவர்சிட்டி கீழே நம்ம அஃபிலியேஷன் இருக்கோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து சென்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி வந்து சென்னையில் இருக்குது. ஸோ அதனால் சென்னை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த இது வரும், யூனிவர்சிட்டி நேம் வந்து இதில் வரும். ஓகே, தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் காலேஜ். ஓகே, உங்களுடைய காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரோல் நம்பர். ஓகே, உங்களுடைய காலேஜ் ரோல் நம்பர் வந்திருக்கும். ஸோ அதோட காலேஜ் ரோல் நம்பர் கொடுங்க. அது ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் டைப் பண்ணணும். இஃப் யூ டோன்ட் ஹேவ் என்ரோல்மெண்ட் நம்பர் ப்ளீஸ் என்டர் ரோல் நம்பர். ஓகே, என்ரோல் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ரோல் நம்பர் ஆர் ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, டு யூ ஹேவ் ஆன் அப்பார் ஐடி. ஓகே, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஐடி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நோ கொடுத்துட்டு இங்கே ஹவு டிட் யூ நோ அபவுட் தீஸ் கோர்சஸ், இந்த கோர்ஸ் நீங்கள் எது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இன்டர்நெட் இல்லைனா லோக்கல் ஸ்வயம் லோக்கல் சாப்டர். ஓகே, ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து மோட்டிவேஷன் ஃபார் டூயிங் த கோர்ஸ், என்ன மோட்டிவேஷனால இந்த கோர்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து யுவர் காலேஜ் ஆர் ஃபேக்கல்டி என்கரேஜ் டு என்ரோல் ஆர் மேண்டேட்டட் பை காலேஜ். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஆர் யூ டேக்கிங் திஸ் எக்ஸாம் ஃபார் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, எஸ், கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உண்டு. ஓகே, பிஎட் ஸ்டூடெண்ட்டுக்கு 1 கிரெடிட் கோர்ஸ் மினிமம். ஸோ எம்எட்டுக்கு வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து 2 கிரெடிட் கோர்ஸ் வந்து பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக இந்த இது வந்து எஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த காலமில் கேன் யூ ஷேர் யுவர் ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் காலேஜ் ஆர்கனைசேஷன், எஸ் கொடுத்துருங்க. கேன் யூ ஷேர் யுவர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வித் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயர்ஸ். ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் ஜஸ்ட் எஸ் கொடுத்துக்கலாம். ரைட், ஸோ அதுக்கப்புறம் கேப்சாவை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஜஸ்ட் எடிட் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து அப்ளை கோர்ஸ் டீடைல்ஸ். ஓகே, ஸோ எந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணணும். ஓகே, எந்த கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கோர்ஸ் வந்து எந்த டேயில் வருது அப்படிங்கிறத இதுவே கொடுத்துடும். ஓகே, இங்கே சைல்டு டெவலப்மெண்ட் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டே 1 ஷிஃப்ட் 2ல் வந்து அந்த கோர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் டே 1 ஷிஃப்ட் 2 கொடுத்துருங்க. ஓகே, இதில் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் நீங்கள் லாகின் பண்ணீங்களோ அந்த கோர்ஸ்லாம் காமிக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் கொடுத்துருங்க. ஓகே, 2-3 கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணால அந்த டேட்டில் ஷிஃப்ட் 2லேயே 3 கோர்ஸுக்கான எக்ஸாமினேஷன் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணுறது சைல்டு டெவலப்மெண்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் எம்எட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 2 கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது வந்து எந்த டேயில் எந்த ஷிஃப்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கோர்ஸ் வந்து அவைலபிலிட்டி தெரியும். ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து டே 1 ஷிஃப்ட் 2ல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது. சைல்டு டெவலப்மெண்ட் இன்னொரு கோர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் சைல்டு டெவலப்மெண்ட் இன் இந்தியா இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் செலக்ட் பண்ண கோர்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் மட்டும்தான் இதில் காமிக்கும். ஓகே, ஸோ வேறு கோர்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து எந்த ஷிஃப்ட்டில் வருது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை கோர்ஸுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே செமஸ்டரில் நீங்கள் 2 பேப்பரையும் நீங்கள் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 2 கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 2 கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எக்ஸாமினேஷன் சிட்டி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் சிட்டி சாய்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூ கேன் செலக்ட் பேஸ்ட் ஆன் யுவர் நீட். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்டில் உள்ள மேஜர் சிட்டிஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சாய்ஸ். செகண்ட் சாய்ஸ் அதே மாதிரி தமிழ்நாடு
ஸோ அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்கு நான் திருச்சிராப்பள்ளி கொடுத்துருக்கேன். ஸோ நியர்பை சிட்டிஸ் நீங்கள் வந்து அடுத்தடுத்த சாய்ஸஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். தேர்ட் சாய்ஸ் ஓகே ஸ்டேட் அண்ட் சிட்டி. ஃபோர்த் சாய்ஸ் ஸ்டேட், அதுக்கப்புறம் சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய சிட்டி வந்து உங்களுடைய மேஜர் சிட்டி, நீங்கள் இருக்கக்கூடிய சிட்டியாக இருக்கலாம். ஓகே, இன்கேஸ் ரெண்டாவது ஆப்ஷன் அது வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் அவைலபிளாக இல்லை வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து செகண்ட் சாய்ஸ் வந்து எடுக்கும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸஸ் வந்து கொடுத்துருங்க. அப்புறம் அந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு ஐ அக்ரி ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து கோர்ஸ் டீட்டெயில் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிக்கும். ஓகே கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் செக்ஷனுக்கு வந்துட்டீங்க. ஸோ இங்கே வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதில் வந்து மெயினாக ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட். ஓகே, ஃபோட்டோகிராஃப் அண்ட் சைன் வந்து ஜேபேக் ஃபார்மெட்டில் கொடுக்கணும். ஓகே, கேட்டகரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆர் பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து அன்ரிசர்வ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பிடிஎஃப் வந்து காமிக்காது. நீங்கள் ஓபிசி கேட்டகரி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த காலம் வந்து எனேபிள் ஆகும். ஓகே, ஸோ இங்கே அப்லோட் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் ஆல்ரெடி சர்வ் பண்ணியிருப்பீங்க. சூஸ் ஃபைலில் போய்ட்டு எந்த இடத்துல நீங்கள் சர்வ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபைல் இமேஜை நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வியூ ஆப்ஷன்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் வியூ ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். 3 டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய ஃபைனல் சப்மிட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு ஃபைனல் சப்மிட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே, இங்கே டாக்குமெண்ட் அப்லோட் செக்ஷனில் உங்களுடைய ஃபோட்டோ, சைன் அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆர் கேட்டகரி சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் என்ஷூர் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ டாக்குமெண்ட் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகே, ஸோ அதை நீங்கள் ஓகே கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு டெமோ பேஜ் ஸ்வயம்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் ஃபைனல் சப்மிட் ஆப்ஷன். ஓகே, ஃபைனல் சப்மிட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் காமிக்கும். ஓகே, ஃபைனலாக நீங்கள் சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கணும். உங்களுடைய ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது மொபைல் வெரிஃபிகேஷன். ஸோ இங்கே உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இந்த கேப்ஷாவை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்கே இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் இருக்கும். அங்கே வந்து ப்ளீஸ் செக் யுவர் ஓடிபி ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். ஓகே, ஸோ மொபைல் நம்பர் உங்கள் ஓடிபி பார்த்துட்டு அதை நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் அப்ளிகேஷன் இங்கே வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் ஃபைனலாக ப்ரீவியூ பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், கோர்ஸ், காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் இதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே உங்களுடைய ஃபோட்டோ, சைன், எக்ஸாம் சிட்டி ஓகே எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிடணும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபுல்லாக வரும். உங்களோட நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் வந்து ப்ரீவியூ பேஜ் கேட்கும். ஓகே, ஃபைனல் சப்மிட் வந்து நீங்கள் என்னென்னலாம் வெரிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் வந்து காமிக்கும். ஸோ இந்த பாக்ஸ் எல்லாமே நீங்கள் டிக் மார்க் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு என்ஷூர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இது ஜஸ்ட் ரிமைண்டர், நீங்களே வெரிஃபை பண்ணிட்டீங்களாங்கிறதுக்காக அது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக தரவாக வெரிஃபை பண்ணிவிட்டு இதை நீங்கள் எல்லாமே டிக் பண்ணிவிடுங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கிளிக் பண்ணி ஒன்ஸ் உங்களுடைய ஃபைனல் சப்மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பேமெண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் பேமெண்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, என்ன பேமெண்ட், நெட் பேங்கிங்கா, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் கோ டு டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேஷ்போர்டில் வந்துடும். ஸோ எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் 3 மேஜர் ஸ்டேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன், ஃபீஸ் பேமெண்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை ஸ்டெப்ஸையும் நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகே, நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாமல் உங்களோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஓகே, இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்து ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பிடிஎஃப் ஃபார்மில் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, சம்டைம்ஸ் நீங்கள் லாகின்ல இருந்து டைம் எடுக்கும்போது அதை ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் அவுட் ஆயிடுச்சுன்னா லாக் அவுட் ஆகிடும். ஓகே, அகைன் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், ஜிமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி இந்த உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது உங்களுடைய பாஸ்வேர்ட், அப்ளிகேஷன் நம்பர், ஜிமெயில் ஐடி. ஓகே, ஸோ இது எப்பயுமே நீங்கள்
நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது சில ப்ராப்ளம் வரும். ஸோ அதில் என்ன ஃபார்மட் காமிக்குதோ அந்த ஃபார்மட்டில் நீங்கள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, சம்டைம்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்து நியூமரிக் கேரக்டர் கொடுத்து வரல அப்படின்னா அங்கே நீங்கள் @25 @20 டபுள் டிஜிட் வர மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வருதோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் அகைன் இந்த வீடியோவை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்டையர் அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கும், எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.